திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருக்கிறார்கள். ஆறாவது தட்டுல முஷ்ரிக்கீன்கள் வேதனை செய்யப்படுறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைச்சாலாம் வேதனையா இருக்கிறாங்க. அஞ்சாவது தட்டுல சூரியன் சந்திரனை வணங்கக்கூடியவங்க வேதனை செய்யப்படுறாங்க. நாலாவது தட்டுல யகூதிகள் யூதர்கள் வேதனை செய்யப்படுறாங்க. மூணாவது தட்டுல நசரானிகள் கிறிஸ்தவர்கள் வேதனை செய்யப்படுறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியா முதல் தட்டு வரும்போது நிப்பாட்டிட்டாங்க. 6 தட்டுல யார் யார் வேதனை செய்யப்படுறாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு முதல் தட்டை பத்தி சொல்லணும்ல, ஜிப்ரீல் சொல்லல. ரசூல்லா கேட்டாங்க, ஏன் ஜிப்ரீல 7 தட்டு படித்தரம் சொன்னீங்க, 6 சொல்லிட்டீங்க, இன்னும் 1 யாரு? ஜிப்ரீல் சொன்னாங்க, நாயகமே அந்த முதல் தட்டுல உங்களுடைய உம்மத்தை சார்ந்த பாவம் செய்த பாவிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள். மேலிருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம, அப்புறம் மீதி நரகத்துக்கு நெருங்க 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 மத்தாளுங்க. இங்க ஜிப்ரீல் கீழே இருந்து எண்ணிக்கிட்டு வர்றாங்க. 7வது தட்டுல உங்களை சேர்ந்த உங்களுடைய உம்மத்துடைய பாவிகள் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்துருச்சு. என் உம்மத்தில் உள்ளவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுறாங்களா அப்படிங்கிற அதை கேட்ட அந்த கவலையோட ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 3 நாட்களாக தன்னுடைய ரூம்ல இருந்து தொழு வைக்க வர்றாங்க. தொழுக வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. யார்கிட்டையும் பேசுறதில்ல, உட்கார்றதில்ல, எந்த கேள்வியும் இல்லை. இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆனா நாயகத்துடைய முகத்தை பார்த்தா கவலையினுடைய வெளிப்பாடு தெரியுது. 3 நாட்கள் ஆயிருச்சு. 3வது நாள் பொறுக்க முடியாத சஹாபாக்கள், நாயகன் நம்ம கூட இருக்கும் போதே அவங்களுக்கு பேச முடியலன்னா அது என்ன வாழ்க்கை? அவங்களோட உட்கார முடியலன்னா நாம ஏன் வாழணும்? அவங்கள பார்ப்பதற்கு முடியலன்னா இந்த கண்ணின் நமக்கு ஏன்? கவலைப்பட்டு 3வது நாளில் செய்தனா சித்திக்குல் அக்பர் நாயகத்துடைய அந்த ரூமுடைய கதவை தட்டுகிறார்கள். தட்டி, யார சொல்லலாம், நான் அபூபக்கர் இருக்கிறேன்னு சொல்லி சலாம் சொல்றாங்க. நாயகத்தில இருந்து சலாத்திற்கு பதில் மட்டும் மெதுவா வந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. ரூமுடைய கதவை திறக்க இவங்க சித்திக்குல் அக்பர் போய் உமர்கிட்ட சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா. அவங்கள வந்து நான் உமர் வந்திருக்கேன்னு சொல்லி சலாம் சொன்னாங்க, தட்டினாங்க, கதவை திறக்கல. இந்த 2 பேரும் சேர்ந்து சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போனாங்க. சல்மான், இன்னென்ன விவரம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையும் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறார்கள், நம்மோடு பேசுவதில்லை, அமர்வதில்லை. சல்மான், நாங்கள் 2 பேரும் ரூம் கதவை தட்டிட்டோம், எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. நீங்க வந்து அந்த அறை கதவை தட்டி நாயகத்திடத்தில் பேசி வெளியே கொண்டு வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு சாதாரண சஹாபி அல்ல, அஸ்ஸல்மானும் மின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. இந்த சல்மான் நம்மை சார்ந்தவர், அஹ்லுல் பைத்தி நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். நாயகத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதற்காக உங்களை அழைக்கிறோம். பெருமானாருக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நீங்கள் மீட்டுக் கொண்டு வாருங்கள். சல்மான் வந்து தட்டினாரு, ஒண்ணு. இந்த 3 பேரும் சேர்ந்து செய்தனா அலிட்ட போனாங்க. இந்த மாதிரி விவரம். அலி கொஞ்சம் வேற விதமா யோசனை பண்ணாங்க. 3 பேருமே தட்டி எதுவுமே நடக்கலன்னா நம்ம போனாலும் என்ன தாக போகுதுன்னு அவங்களுடைய சிந்தனை வேற மாதிரியா வந்து நேர ஃபாத்திமா நாய்கிட்ட போனாங்க. போய், ஃபாத்திமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறார்களா, கொஞ்சம் வாங்க, தட்டுங்க, திறக்க செய்யுங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி செய்தனா அலி தன்னுடைய மனைவி ஃபாத்திமாட்ட போய் சொல்றாங்க. ஏன் அவர்கள் இப்படி ஒரு தேர்வு செய்தார்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவை சொன்னார்கள், ஃபாத்திமா பித்அத்தும் மின்னி, எனது மகள் ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குலை துண்டு என்று சொன்னார். அந்த ஃபாத்திமா வந்தா நிச்சயமாக கதவு திறக்கப்படும் என்ற நம்பிக்கையிலும் ஆசையிலும் செய்தனா அலி தன்னுடைய மனைவி ஃபாத்திமாட்ட சொல்லி கூட்டு வந்தாங்க. அவங்க நினைத்ததை போன்று ஃபாத்திமா கதவை தட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஃபாத்திமா வந்திருக்கிறேன், கதவை திறந்தாங்க. ஃபாத்திமா உள்ள போனாங்க. என்ன இப்படி 3 நாளா நீங்க வர்றீங்க போறீங்க, பேசுறதுல சஹாபாக்கள்லாம் கவலையா இருக்கிறாங்களே, ஏன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி விவரத்தை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த விவரத்தெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நரகத்துடைய 7 படித்தரம் இருக்கிறது. அது முதல் படித்தரத்தில் என்னுடைய உம்மத்தை சார்ந்த
பாவிகள் எல்லாம் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று ஜிப்ரீல் வந்து சொன்னதுக்கு அப்புறம் என் உம்மத்தை சார்ந்தவர்கள் வேதனை செய்யப்படும் போது நான் எப்படி பாத்திமா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் பாத்திமா? அந்த வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த கவலையினால் தான் நான் யாரிடமும் பேசாமல் வருகிறேன், தொழுகிறேன். நான் மீண்டும் என்னுடைய அறைக்கு வந்து அல்லாஹ்வுடைய சஜிதாவில் விழுந்து துஆ கேட்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவிகளுடைய அந்த பாவங்களை மன்னித்து விடு என்ற சஜிதாவில் இருக்கிறேன் என்று விவரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போயிட்டார். மகட்ட விவரம் சொல்லிக்கிட்டே இருந்த ரசூலுல்லாஹ் இந்த வேதனை தாங்க முடியாமல் மீண்டும் சஜிதாவுக்கு போயிட்டாங்க. போன ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எதனை பொருந்திக் கொள்ளுவீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் தருவான். நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீர்களோ அந்த பொருத்தத்தை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு மறுமையில் தருவான் என்ற ஆயத்தை இறக்கியதற்கு பின்னால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியில் எழுந்து சொன்னார்கள், பாத்திமா, என்னுடைய பாவிகளான உம்மத்தை சார்ந்த ஒருவர் கூட நரகத்தில் இருந்தாலும் என்னுடைய மனம் தாங்காது, எல்லோரையும் சுவனத்திற்கு அனுப்பு வரையிலும் நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லா பேரும் சுவனத்துக்கு போனதுக்கு பின்னால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கிதாபுகளில் பதிவு செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடை என்பது ஏதோ இந்த உலகத்தோடு முடிந்தது என்பது கிடையாது. மறுமையில் நம்மை கரை சேர்க்கும் வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருட்கொடையாகத்தான் இருக்கிறார்கள், கருணையாகத்தான் இருக்கிறார்கள், அன்பாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நாயகத்தை நாம் நேசிக்க வேண்டும். அவருடைய சுன்னத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை உலமாக்கள் எல்லாம் ஆலோசனை செய்து 5 பள்ளி வாசல்களில் தேர்வு செய்து இந்த மீலாது விழாக்களை வைத்திருக்கிறார்கள். செங்கையான பெருமக்களே, அந்த நல்ல சிந்தனைக்கு அல்லாஹ் இந்த நிகழ்வை காரணமாக ஆக்கி வைப்பானாக. எந்த முயற்சியோடு, எந்த நல்லெண்ணத்தோடு, எந்த நற்சிந்தனையோடு உலமாக்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள், ரப்புல் ஆலமீனே அவர்களுடைய ஏற்பாட்டை, நல்ல சிந்தனையை கபூல் செய்து கொள்வாயாக. அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து மக்களுடைய அமல்களை நீ கபூல் செய்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய நபி வழியை எடுத்தடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். அற்புதமாக சொன்னார்கள், நீங்கள் என்னை முழுமையாக நேசிக்காத வரையிலும் முழுமையான மூமினாக ஆக முடியாது. அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதனையும் பெருமானார் கோடிட்டு காமிக்கிறார்கள். மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். தான் பெற்றெடுத்த பிள்ளை, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஒட்டுமொத்த மக்களை விடவும் உலகை விடவும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும். அதுதான் பரிபூர்ண ஈமானுடைய அடையாளம் என்ற நற்செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே அந்த முழுமையான முஹப்பத்தை எங்களுக்கு வழங்கி இம்மையிலும் மறுமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைத்து மறுமையில் நாயகத்துடைய ஷஃபாத்தை எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.